நாட்டையே உலுக்கிய மெடிக்கல் டெக்னிக் மர்டர். டாக்டர் மனைவியையே மயக்க ஊசி போட்டு கொலை செய்த கொடூரம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அறிக்கையால் அதிர்ந்த குடும்பம். 6 மாதத்தில் மருத்துவ கணவனை அலேக்காக தூக்கி சிறை வைத்த காவல்துறையினர். செல்போன், லேப்டாப் டேட்டாக்களை அலசி ஆராய்ந்த தடயவியல் நிபுணர்கள். மருத்துவரின் கொலை குற்றத்தை வெளிப்படுத்திய டிஜிட்டல் ஆப். மருத்துவரின் செல்போன் மற்றும் லேப்டாப்பில் இருந்தது என்ன? மே 26 கல்யாணம். கொஞ்ச நாள்ல மனைவிக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. ட்ரீட்மெண்ட்ல இருந்த மனைவி திடீர்னு உயிரிழந்துடுறாங்க. அந்த பெண்ணோட மரணம் தொடர்பா 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க கணவன் அரெஸ்ட். கல்யாணமான ஒரே வருஷத்துல எப்படி ஏகப்பட்ட அதிர்ச்சி சம்பவங்களும் திருப்பங்களும் நடந்திருக்கிறது. அந்த 2 குடும்பங்களுக்கு மட்டுமில்ல, அதையும் தாண்டி மொத்த நாட்டு மக்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த அப்பாவி பெண்ணுக்கு தெரியாமலேயே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சு கொலை பண்ண கொடூர கணவனோட வில்லத்தனம் ஒவ்வொன்னா வெளியே வந்து ஷாக்காக வச்சிருக்கு. கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல உள்ள விக்டோரியா மருத்துவமனையில அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருந்தவன் தான் மகேந்திரா. அதே ஹாஸ்பிட்டல்ல ஸ்கின் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருந்த கிருத்திகாவை காதலிச்சு கடந்த 2024 மே 26 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் முடிஞ்ச சில நாட்கள் மட்டும் கிருத்திகாவை சந்தோஷமா பார்த்துக்கிட்ட மகேந்திரா அதுக்கப்புறம் அவங்க மேல எரிஞ்சு விழுந்திருக்கான். அதுக்கு காரணம் கிருத்திகாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது. ரத்த அழுத்தமோ அஜீரண பிரச்சனையும் இருக்கிறத மறைச்சி கிருத்திகாவை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற கோபம் மகேந்திராவுக்கு வந்திருக்கு. அதனால வேற கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்திருக்கான் மகேந்திரா. ஆனா மனைவி உயிரோட இருக்கும் போது எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்ச மகேந்திரா தன்னோட மருத்துவ அறிவை யூஸ் பண்ணி மனைவி கிருத்திகாவோட கதையை முடிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சு பக்காவா பிளான் போட்டிருக்கான். உடல்நிலை பாதிக்கப்பட்டு மாரத்தஹள்ளியில் உள்ள தன்னோட அப்பா வீட்டுல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த மனைவி கிருத்திகாவை மகேந்திரா தினமும் போய் கவனிச்சுட்டு வர்ற மாதிரி ஆக்டிங் போட்டிருக்கான். தானே தன்னோட மனைவிக்கு சிகிச்சை அளிக்கிறதா சொல்லி அவங்களுக்கு தடை செய்யப்பட்ட மயக்க மருந்த அடிக்கடி கொடுத்திருக்கான். அந்த மயக்க மருந்த கொடுத்ததும் கிருத்திகாவோட உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து உயிரிழந்துட்டாங்க. மகேந்திரா மனைவிய கொன்னது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழுது ஆக்டிங் போட்டிருக்கான். ஆனா அந்த ஆக்டிங் எல்லாம் கிருத்திகாவோட அக்கா நிகிதா நம்பல. அதனால மகேந்திரா மேல தனக்கு சந்தேகம் இருக்கிறதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதே நேரத்துல கிருத்திகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அதுல கிருத்திகாவுக்கு தடை செய்யப்பட்ட மயக்க மருந்த அளவுக்கு அதிகமா கொடுத்து கொன்னு இருக்காங்க அப்படிங்கறத தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருந்துச்சு. அதோட மகேந்திராவோட குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம்னோ, அவரோட அண்ணன் நாகேந்திர ரெட்டி மேல பல மோசடி வழக்குகள் இருக்கிறதாவும், அதே மாதிரி மகேந்திராவுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கிறதாவும் விசாரணையில தெரிய வந்துச்சு. கடந்த 6 மாசத்துக்கு அப்புறம் முறையான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல மனைவிய அணுவா சாகடிச்சு கொலை செஞ்ச மகேந்திராவை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதுல தடயவியல் நிபுணர்கள் மகேந்திராவோட செல்போன், லேப்டாப்பை கைப்பற்றி ஆய்வு பண்ணதுல அவனோட வில்லத்தனம் ஒவ்வொன்னா வெளியில வந்து அதிர வச்சிருக்கு. ஈவு இரக்கமே இல்லாம காதலிச்சு கல்யாணம் பண்ண கிருத்திகாவை பிளான் பண்ணி கொலை பண்ண குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம மறுநாளே 4-5 பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்பி காதல் பிச்சை கேட்டிருக்கான் அந்த கொடூரன். கிருத்திகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மகேந்திராவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொண்ணுங்க அவங்க கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரையும் தாம் பக்கம் கொண்டு வர்றதுக்காகவும் பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காகவும் மெசேஜ் பண்ணி இருக்கான். அதாவது ஹாஸ்பிட்டல்ல தன்னோட வேலை பார்த்த பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணுங்கன்னு 4-5 பேருக்கு போன்பே, வாட்ஸ்அப், இன்ஸ்டா, டெலிகிராம்னு இப்படி எல்லாத்துலயும் மெசேஜ் பண்ணி இருக்கான். என் மனைவிய உனக்காகத்தான் கொலை செஞ்சேன், பிளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் மகேந்திரா மெசேஜ் அனுப்பி இருக்கான். அந்த மெசேஜை பார்த்த பெண்களும் அவனை பிளாக் பண்ணி இருக்காங்க. இதே மாதிரி 2023 மும்பையை சேர்ந்த பொண்ணு கூட மகேந்திரா தொடர்புல இருந்ததும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை தனிமையில சந்திச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணதும் தெரிய வந்திருக்கு.
என் மனைவி கிருத்திகா சீக்கிரம் செத்து போயிடுவான்னு ஜோசியர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என் லவ் உனக்கானது மட்டும்தான். கிருத்திகா கூடிய சீக்கிரம் செத்துடுவா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு மனைவி உயிரோட இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு மகேந்திரா மெசேஜ் பண்ணதும் தெரிய வந்திருக்கு. இந்த டேட்டாக்களை அடிப்படையா வச்சு மகேந்திராவோட மொத்த கிரைம் ஹிஸ்டரியையும் அதிகாரிகள் தோண்டி துருவிட்டு இருக்காங்க.